குட்டி போட்டதுனால கொஞ்சம் உடம்பு கம்மியா இருக்கும். இதோட உடல் நீளம், இந்த ஹைட், இந்த வாலோட நீளம் இதெல்லாமே சேர்த்து தான் அந்த கோழி. இந்த ஆடுனுடைய பிரைஸ் சொல்லல. இந்த ஆடோட பிரைஸ் வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்பட்டு இருக்கும். நம்ம கிட்ட இங்க 10,000 இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. குட்டியா 10,000. குட்டி ஆமா. குட்டி ஆமா. மேல் ஃபீமேல் ரெண்டு ஒரே மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இப்போ இங்க சேலுக்கு உள்ளது 10,000 இருக்கு, 12,500 இருக்கு, 14 இருக்கு, 15, 18, 20, 25 இருக்கு, 30 அந்த மாதிரி இருக்கு. வளர்ப்புக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா பால் கூடி இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல வந்து இங்க கேரளாவில் வந்து அல்ல தமிழ்நாட்டில் வந்து பால் நல்லா இருக்கு, நல்ல தீவனம் போட்டு இருக்குவாங்க. ஒரு 3 மாசத்துல வந்து 20 இருந்து 30 கிலோக்கு வரைக்கும் தூக்கம் கிடைக்கும். 5 மாசம் பார்ப்பாங்கன்னா ஒரு 3 மாசத்துல 20 இருந்து 30. ஆமா 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 ஆமா. இது growth rate ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு ஃபீட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ஆமா நார்மல் ஃபீட் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஃபீட் தான். ஆனா இது வேல்டைல வந்து ரொம்ப பெரிய ஆடு இதுதான். ஆமா, இது ஜெனடிக்ஸ் இதுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் எது தீவனம் போட்டாலும் கழிப்பாங்க. அதுக்கூட ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு கிடைக்கும். growth rate ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா இந்த ஆடுகள் எல்லாம் வந்து ஃபார்ம்ல வந்து வச்சுட்டோம்னா நல்லா வெயிட் வரும். இப்போ வெளி மேய்ச்சல் இருந்துச்சுன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால ஃபார்மில் வச்சு உள்ளே வச்சு நம்ம ட்ரை ஃபீடு, அடர் தீவனம் இதெல்லாம் கொடுக்கறனால நல்லா வெயிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.